மத்தேயு 19:26 வாசிக்க கேட்போம். மத்தேயு 19:26. அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே இதை நாங்கள் புரிந்து கொள்ள, இதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மனுஷரால கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ மனுஷனால கூடாதவைகள், மனுஷனால முடியாதவைகள், மனுஷனால செய்ய முடியாத ஒவ்வொன்றையும் இயேசு சுவாமியால முடியும். விசுவாசிக்கிறவங்களா ஒரு அலையில சொல்லலாமா? அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். இப்போ பாருங்க, சில வேளை எல்லாரும் மருத்துவரால முடியாதத, வக்கீலால முடியாத, அதிகாரியால முடியாதத, ஜனங்களால முடியாதத இயேசுவால எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, மனுஷனால கூடாதான், ஆனால் என்னால் எல்லாம் கூடும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில் இன்னும் சில காரியங்கள் கூடாமல் இருக்கிறது, சில காரியங்கள் முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க 27ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அல்லேலூயா. அப்போ இங்கே பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ பிரயாசப்பட்டு வர்றீங்க, ஆராதிக்க வர்றீங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காமல இருக்க போகிறார். அல்லேலூயா. பேதுரு சொல்ற, எல்லாவற்றையும் விட்டுட்டோம், படகை விட்டுட்டோம், வலையை விட்டுட்டோம், உங்களை பின்பற்றி வருங்க, உங்கள் வார்த்தையை முன்னே வச்சு வரமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும்? நீ ஆண்டவருக்காக இழந்ததை நீ எல்லாமே உனக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு இயேசு சொல்ற, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தன் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது, ஆமென், என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள். நீங்கள் 12 பேரை என்ன பண்ணுங்க? சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள். இப்போ மறு ஜென்மம் இருக்குது. யார் சொன்னது? ஏசுவாமி சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அப்போ இந்த ஜென்மம், இந்த உலகத்தை முடிந்த பிறகு மறு ஜென்மத்தில், ஆமென், அப்போ ஆண்டவருக்காக நீ இழந்தது, ஆண்டவருக்காக நீ பின்பற்றி வந்த ஒவ்வொருக்கும் உனக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற பூமியில் எனக்கு பலன் இல்லையா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆனால் அதே வசனத்தை 29ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ எனக்காக நீ எதெல்லாம் இந்த உலகத்தில் விடுறியோ, எதெல்லாம் நீ விட்டு என்னை நம்பி வரியோ, உன்னை 100% உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றார். 100% இந்த உலகத்தில் உனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அல்லேலூயா. உன் வேலையை உறிஞ்சிக்கின்னு உனக்கு என்ன பண்ணுவாங்க? அலக்கழிக்க வைப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நீ நம்பி, நீ தியாகத்தோடு, நீ உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றிவாயன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுவாரா? 100 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொடுப்பேன். 2 போனஸ் தராரு ஆண்டவர் நமக்கு. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் ஒரு போனஸ் தான் வாங்கி பழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வந்து தரித்திரராய் போக வேண்டாம், உன்னை 100% ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில முடியாதத தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா திட்டமா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு உன் வாழ்க்கையில முடியாம வந்திருக்கிறியா? எப்போது என் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும்? அல்லேலூயா.
நான் எவ்வளோ முயற்சித்து பண்ண முடியலையே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால கூடாது. அல்லேலூயா. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எப்படி பின்பற்றுறோம், எப்படி தேடுறோம்? அல்லேலூயா. உன் தேவைக்கு மாத்திரம் தேடுறியா, இல்லை உண்மையாக அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தன் சூழ்நிலை நிமித்தம் தேடுகிறார்கள். ஆனால் பேதுரு சொல்றார், எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை நாங்கள் பின்பற்றினோமே. அல்லேலூயா. அதனால தான் தெளிவாக சொல்றார், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பேதுரை பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சது? கர்த்தர் அவங்க பாருங்க, அவங்களுக்கு அப்போஸ்தலருக்கு முன்பாக அநேகர் என்ன பண்றாங்க, சொத்துக்களையும் பணத்தையும் முன்னாடி வைக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, எல்லாம் இயேசுவை பார்த்து வந்தாங்க. ஆனால் இயேசு கடந்து போன பிறகு அப்போஸ்தலர்கள் ஆவி நிறைவேற்றும் போது என்ன பண்ணாங்க, தங்களுக்குரியவைகள் எல்லாவற்றையும் விற்று அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பின்பற்றி இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாய் நீங்கள் பின்பற்றும் போது, உண்மையாய் தேடும் போது ஆண்டவர் உங்க பாதத்தில் எல்லாத்தையும் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. 3 காரியத்தை நாம் தியானிக்கலாம். சுகம் தந்து சுவாபத்தை மாற்ற தேவனால கூட, விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களை மேற்கொள்ள தேவனால கூட, கஷ்டத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவனால கூடும். 3 காரியங்கள். சுகம் தந்து சுவாபத்தை மாற்ற தேவனால கூடும், விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களை மேற்கொள்ள தேவனால கூடும், கஷ்டத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவனால கூடும். வாசிங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? கவனிங்கள், இங்கு இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்கிறான், இங்கு நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவன், சீரிய படைத்தலைவன், ஒரு பெரிய மனுஷன், அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அவன் யாரா இருக்கிறான், மகா பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா நீடித்து இருக்கிற ஒரு பலவீனம் அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு சுகமாக்குறதுக்கு அந்த சீரிய தேசத்துல ஒரு வாய்ப்பும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அங்கு இஸ்ரவேலிருந்து வந்த ஒரு சிறுபெண், அடிமையாய் வந்த சிறுபெண் என்ன சொல்றா, அவள் தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். கவனிங்க, ஒரு சிறு பெண்ணு சொல்றா, பணிவிடை செய்கிறவர் சொல்றா, அங்கே சமாரியாவுக்கு போவாரனால் அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இவருடைய குஷ்டத்தை நீக்கி விடுவார். கவனிங்க, ஒரு சிறு பெண், அல்லேலூயா, ஒரு சிறு பெண் அறிந்திருக்கிறாய், சமாரியாவுள்ள ஒரு தீர்க்கதரிசி அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைங்க என்ன அறியணும், கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறியணும். அல்லேலூயா. அடிமையாய் போன தேசத்துல ஒரு சிறு பெண் மூலமாக ஒரு பெரியவனாய் இருக்கிற ஒரு அதிபதியை திருப்பக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சிறு பெண்ணுக்குள்ள இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் சிறு பிள்ளைகள் மேலும் வாலிபர்கள் மேலும் அவருடைய ஆவி ஊற்ற அவர் அளவில்லாமல் இருக்கிறார். இன்னைக்கு நம் பிள்ளைகளை என்ன பண்ணணும், போதிக்கணும், வசனத்தின் வழியில் நடத்தணும், ஜபத்தில் நடத்தணும். சில பிடிவாதம் பிடிக்கும், அவங்க மேலே கையை வச்சு ஜபிக்கணும், கண்டிக்கணும். அப்படி நடத்துவோன்னா ஒரு நாள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொண்ட வசனம் அவர்கள் ஆபத்துக்கள் வரும்போது அந்த வசனம் அவர்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய தலைவனை இங்கு சொல்லுகிற அந்த சின்ன பொண்ணு சொல்றா, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் அந்த நாகமானின் இருதயத்தை திருப்பினார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க பாருங்க.
இன்னைக்கு வயதாய் இன்னைக்கு நடுத்தர வயதில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை எப்படி ருசிக்கிறோம், எப்படி கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கும் போது தான் நீங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். என் சிறு வயதிலே நான் பார்த்த வசனம்தான் என் மரண படுக்கையிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வசனம் பாருங்க என் மரண தருவாயில் வந்தது. அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? அந்த வசனம். அப்போ கற்றுக்கொண்ட பாடல்கள், வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாளை சந்திப்பார். அப்போ நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நடத்தணும். அல்லேலூயா. இப்போ இங்கு சீரிய ராஜா என்ன பண்ணுறான்? ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறான். என்ன கடிதம் எழுதி கொடுக்கணும்? என்ன கடிதம் எழுதி கொடுக்கணும்? எப்பா எங்கள் அதிபதி ஒருத்தர் வராரு, உங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ண? அவர்கிட்ட அனுப்பி, அல்லேலூயா, என்னுடைய படைத்தலைவனுக்கு ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுன்னு சொல்லணும்ல. ஆனால் இங்கே என்ன அனுப்புகிறார் பாருங்க. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று. அல்லேலூயா. நீங்கள் 6ஆம் வசனத்தில் அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போது இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்கிறான்? எப்போ யுத்தம் பண்ண தான் எனக்கு தெரியும், சண்டை போட தெரியும். இவன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வரான் பார். அல்லேலூயா. இப்போ யாருக்கு வருது? ராஜா சொல்கிறான், குஷ்டரோகி என்னால் எப்படி குணப்படுத்த முடியும்? அல்லேலூயா. அந்த நாட்களில் பாருங்கள், சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் படை கொண்டு வந்துனே இருக்கும். இப்போ ராஜா என்ன பண்ணுறான்? கலங்கி இருக்கிறான். இவன் தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனால் இப்போ ராஜாவுடைய எழுதின நோக்கம் என்ன? ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்ப்பா. அல்லேலூயா. ஆனால் அந்த ராஜாவுக்கும் தெரியல, இந்த ராஜாவுக்கும் தெரியல. இப்போ பாருங்க, ஒரு இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசாவை என்ன பண்ணல? தேவைக்கு தான் அழிக்கிறான். ஆனால் உண்மையாக அவனை அறியலை. ஆனால் ஒரு சிறுப்பெண், அடிமையாய் போன சிறுப்பெண் சொல்கிறா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாப்பா. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனத்தை நீ அறிந்திருக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாம் தீர்க்க தரிசி இல்லை. ஆமென். அப்போ தீர்க்கமாய் சொல்லுகிற இடத்துல ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறது. இங்கே எலியா அந்த வார்த்தை கேட்டுக்கிற 8ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து, இஸ்ரவேலே, தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கவனிங்க. இப்போ எலிசா என்ன பண்றாரு? அவருக்கு கேள்விப்படுறாரு, ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். நீ எதுக்குப்பா வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிற? சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அந்த சீரியத்தில் இருக்கிற ராஜா அறியணும் சொல்லி அவனை அழைப்பிக்கிறான். அல்லேலூயா. அவனை அழைக்கும் போது 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில நிற்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம மாத்திரம் ஒரு பெரிய ஒரு நல்ல வசதி படைத்தவன் நல்ல ஒரு கிஃப்டோடு எடுத்துன்னு வராங்க உங்களை தேடி, இதுமாரி நோட்டீஸ் வைக்க வர போகிறேன். ஆமாம். அவங்க நிச்சயமாக ஒரு பெரிய கிஃப்ட் வரேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே போய் வரவேற்று நிற்போம். அல்லேலூயா. வாங்க 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 டக்குன்னு போய் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. இப்போ ஒரு ஊழியக்காரனத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பணக்காரர் வராருன்னு என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்த்து நிற்பாங்க. ஆனால் எலிசா அப்படி இல்லை. என்ன பண்ணாரு? வாசலே நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? என் ஆண்டவர் பெரியவர். அவன் வந்திருக்கிறவன் சுகத்தை தேடி வந்திருக்கிறான். ஆனால் இன்னும் குணம் மாறலை. அவன் வியாதி நீங்க தான் வந்திருக்கிறான். அவன் இன்னும் சுவாபம் மாறலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு எலிசாவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர்கள். இந்த எலிசா என்ன பண்ணாரு? எலியாவிடத்திலிருந்து ரெட்டிப்பான வரத்தை பெற்றபடினால ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம். அல்லேலூயா. முரட்டுத்தனமான விசுவாசம். ஆண்டவர் மேல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அல்லேலூயா. எந்த மனுஷனை எதை குத்தம் அவரால் மயக்கவே முடியாது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? மாலை போட்டு பொன்னாடை போட்டு அதுலேயே அவங்க மயங்கி ஊந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம எலிசாவில் ஒன்றும் செய்யவே முடியாது. நீ எப்படிப்பட்ட ஆளாயிரு, வாசல்ல இரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கவனிங்க, நீ போ உள்ளவான்னு சொல்ல. அவன் எதிர்பார்த்தான், ஓ நான் பெரிய படைத்தலைவன், எனக்கு கர்த்தர் பெரியவனா உயர்த்தி வச்சிருக்கிறாரு, இப்போ நான் உள்ள போகும்போது நிச்சயமா அவனை உள்ள கூப்பிடுவான், என்னை அழைப்பான், அவன் கையால் அவருடைய நாமத்தை சொல்லி என்னை குணமாக்குவான்னு பல கனவோட உள்ள வரான். அல்லேலூயா. ஆனால் வந்தவொடனே எலிசா என்ன சொல்றாரு, வாசல்லையே நிற்க வச்சு நீ நேரம் யோர்தானுக்கு போ. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அங்க சொல்லுகிறான், 7 தர ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ என்ன பண்ணுவ, சுத்தமாவாய். அல்லேலூயா. அவன் மாம்சத்துக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, அவன் சுவாபத்துக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. அவன் அதனால அவன் சுத்தமாக்க முடியவில்லை. இன்னைக்கு உன் சரீரத்துக்குள்ள ஒரு விடுதலை, உன் ஆத்துமாக்குள்ள ஒரு விடுதலை வரணும்னா நீ என்ன பண்ண, ஒரு சுத்திகரிப்பு உனக்கு தேவை. உன் பாவங்களை அறிக்கை எடுக்கிறது தேவை. உள்ளே நீ இன்னும் மனம் திரும்பாமல் நான் சுத்தமாக வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்ற அற்புதம் ஆண்டவரால் செய்யவே முடியாது. நீ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மூழ்கினா மூழ்கணும், கழுவுனா கழுவப்படு. நீ தாழ்த்தப்பட்டாயானால் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் சொல்றான், 7 தரம் போய் நான் யோர்தானில் போய் என்ன பண்ணணுமா, முழுகணும். அல்லேலூயா. நீங்கள் 12 வசனம் வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறது இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். கவனிங்க, எல்லாற்றை பார்க்கிலும் எங்க ஊருக்குள்ள இருக்கிற தமஸ்குவில் இருக்கிற நதியாகிய ஆப்னாவும் பர்பாவும், அல்லேலூயா, நல்லதல்லவோ. இது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நதியா? அல்லேலூயா. யோர்தான் நதி என்பது உன் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு நதி, உன்னை சுத்திகரிக்கிற ஒரு நதி, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு நதி, உன் பாவங்களை அறிக்கையிடுகிற ஒரு நதி. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற எல்லாம் மேன்மை, அவனுக்குள்ள ஒரு உக்கிர கோபம் இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை இருந்தது. நான் எப்படி என்னால் முடிய திரும்பி வந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ளுகிற மேட்டிமை, உனக்குள்ளுகிற பெருமை, உனக்குள்ளுகிற கோபம் எல்லாம் செத்தாதான் உனக்குள்ள ஒரு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். இன்னும் சாகாம இருக்குமானால் ஆண்டவர் வாழ்க்கையில் எப்படி அற்புதம் செய்ய முடியும், எப்படி உனக்குள்ள ஒரு அதிசயம் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் என்கிற அந்த சீரிய படைத்தலைவன், நான் என்கிற அந்த சுவாபத்தில் உடைச்சி, அல்லேலூயா. இப்ப வேலைக்காரன் மூலம் கர்த்தர் கண்களை திறக்கிறார் பாருங்க. நீங்க 13 வசனம் வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்ததால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நிதானம், எவ்வளவு ஒரு ஞானம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னா, ஆண்டவனை பெரிய காரியம் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? ஸ்நானம் பண்ண தானே சொன்னாரு. அல்லேலூயா. அப்போது சுத்தமாவீர் என்று தானே சொன்னாரு. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற காரியத்தை அப்படியே என்ன பண்ணாரு, பொறுமையோடு நிதானத்தோடு கூட ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உள்ள ஒரு வேலைக்காரன் நாகமானோடு கூட இருந்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன், அவனுக்குள்ள அந்த முன்கோபம், அவனுக்குள்ள ஒரு சுகத்தையும் அவன் சுவாபத்தையும் மாற்றக்கூடாத தடையா இருந்தது. ஆனால் அவன் கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், பெரிய காரியம் சொன்னா செய்ய மாட்டீங்களா? சின்ன காரியம் தானே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் தானே. அல்லேலூயா. பெரிய பிரச்சனை ஆகுதுக்கு சின்ன விட்டுக்குட்டா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை வராது. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல, இன்னைக்கு சூழ்நிலை, சின்ன காரியத்தில் இன்னைக்கு விட்டு கொடுக்காம அநேக குடும்பங்களை இன்னைக்கு பிசாசு உடைத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இங்க பாருங்க 14 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்ப யாரா மாத்திட்டார்? நாகமான
ஒரு சிறு பிள்ளையின் மாம்சமா மாத்திட்டார். இப்ப அவனுக்குள்ள என்ன மாம்சம் இருந்தது? சீரியர் படைத்தலைவன் என்கிற பெரிய மாம்சம், பெரிய காரியம். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? பெரிய ரட்சிப்பை தந்தவன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எல்லாரும் என்ன விட குழந்தையா மாத்திட்டாரு. ஒரு வேலைக்காரன் மூலம் ஒரு குழந்தையா மாத்திட்டார். இப்ப ஆண்டவரோடு நீ வளர வளர எப்படியா மாறணும்? குழந்தையா போல. ஆமென். குழந்தையா போய் விளையாடுறீங்களா சுவாபங்கள்ல? அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்ல உலகத்துக்கு நீ குழந்தையா மாறணும். அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தன் குற்றத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். கவனிங்க, கர்த்தருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. நான் சீரியர் படையில போய் நான் வணங்குகிற அப்படிப்பட்ட விக்கிரகத்தின் வழிவை காட்டிலும் இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கண்களை திறந்துட்டார். இப்போ உண்மையான தெய்வம்பா, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்ப்பா, இந்த ஆண்டவர் ரொம்ப நான் துக்கப்படுத்திட்டேன்ப்பா. இப்போ வந்தோடனே ஆண்டவர் மேலே ரொம்ப பெருகுச்சு. இப்போ ஆண்டவர் மேலே அன்பு. இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தை பலியையும் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. 2 கோவேறு கழுதை சுமக்கத்தக்க ஒரு மண் மூட்டை கொடுத்துருங்கப்பா. இந்த மண்ணை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுவேன்? அதை என் ஊரில் சொல்லி வந்து வருவோம்ப்பா. எவ்வளோ ஒரு புனித ஸ்தலம். யோர்தான் நதியை பார்த்து, யோர்தான் மண்ணை பார்த்து, யோர்தானின் ஜனங்களை பார்த்து அற்பமாக எண்ணின மனுஷன் இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மண்ணே புனிதமான மண்ணுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் தேவர்களை காட்டிலும் இவரை போல ஒரு தெய்வம் இல்லைப்பா. எவ்வளோ விசேஷத்தமானவர்கள் நீங்களும் நானும். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. எங்கோ இருந்து வந்தவன் இப்போ என்ன பண்ணுறான்? ருசித்து பார்த்து இப்போ சீரிய படைத்தலைவனா இருந்த இப்போ அவன் சிறு பிள்ளைய போல, ஐயா 2 மூட்டை மண்ணு கூடயா என் ஊருக்கு எடுத்துன்னு போற. அல்லேலூயா. அவன் எலிசா கிட்ட கேட்குறான், என் ஆண்டவன் போகிற அந்த கோவிலில் நான் கையை கொடுத்து வணங்கினா அதுக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்க, காணிக்கை கொடுக்கறதுக்கு கேட்குறான். எலிசா என்ன பண்ணல? வாங்கவே இல்லை. அல்லேலூயா. வெளியே இருந்து வந்தவன் சுகத்தை பெற்று சுவாபத்தை மாறி போறான். ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு மனசு அடிச்சுனே இருக்குது. வாசிங்கள் 20ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவனை பிறகு ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. கவனிங்க, கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசா போல இருக்க வேண்டியவன், இன்னும் அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவன். இவன் எதை மேல இருதயம் போயிச்சு? அவனுக்கு நாகமானுக்குள்ள இருந்த கொண்டு வந்த அந்த வஸ்திரத்தின் மேல, வெள்ளியின் மேல அவன் இருதயம் போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களை நம்ம முன்னேற வேண்டும். எலியாவோடு எலிசா இருந்தது போலதான் அவனை பின்தொடர்ந்து அவரை நோக்கி பார்த்து விழுந்த சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை பிளக்க செய்தான். அவனுக்குள்ள ரெட்டிப்பான வரங்கள் இருப்பதை தீர்க்கதரிசி புத்திரர் பார்த்தார்கள். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்கிறது? உலகத்தான் ஆவி இருக்கிறதா? இன்ன தீர்க்கதரிசியுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நடத்தின பரிசுத்தவானுடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? அவருடைய சுவாபம் நமக்குள்ள இருக்கிறதா? இனி நாம் அவர்களை போல வாழ்கிறோமா? இன்னும் உலகத்தான் போல இன்னும் நம்முடைய கண்கள் உலகத்தின் மேலேயே இருந்து கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் பின்தொடர்ந்து போய் அவன்கிட்ட வஸ்திரத்தையும் வெள்ளியும் வாங்கின்னு வரான். 25ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். கவனிங்க, எலிசா பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருந்து வர? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் ஒன்று எங்கேயும் போகல. நீங்கள் 26ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை
பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களை, ஒளிவ தோப்புகளை, திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கும் இது காலமா? அல்லேலூயா. அந்த நிலத்தை வாங்கணும், இந்த நிலத்தை வாங்கணும், பண்ணணும். அல்லேலூயா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையே, இன்னும் ஸ்திரமே இல்லையே, இன்னும் உறுதி தன்மையே இல்லையே. அங்க இங்க அலப்பாஞ்சி பரலோகத்தை நீ விட்டுற போற. அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தி உனக்கு ரட்சிப்பையும் உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிற கேஆசி பாருங்க. கூட இருந்தவன் வந்து போனவனுக்கு சுகத்தையும் சுவாபத்திலும் விடுதலை. ஆனால் கூட இருந்தவனுக்கு வந்து போனவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ மனுஷனால கூடாது, தேவனை அறியாதவன் தேவனை அறிந்த பிறகு அவனுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். ஆனால் கூடவே இருந்த எலிசாவை அறிந்தவன், எலிசா எப்படி ஜபிப்பார், எப்படி முழங்கால் பண்ணுவார், எப்படி விசுவாசி எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆத்மாவை இழந்திருந்தான், சுவாபத்தை இழந்துட்டான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த திருப்பந்தியில் நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். என் சுவாபத்தில் இன்னும் மாற்றம் வந்திருக்கிறதா? இன்னும் நான் இயேசுவை போல மாறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இன்னும் உலகத்தான் போல கேயாசி போல என் வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை நாகாமனை போல நான் உண்மையான அந்த சுகத்தையும் சுவாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். ரெண்டாவது காரியத்தை தியானிகளா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். அல்லேலூயா. இப்ப சீரியர் என்ன பண்றான்? படையோடு கூட ரதத்தோடு குதிரையோடு சூழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்றான், வெளியே போனோன்னு அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப வேலைக்காரன் சொல்றான் எலிசாவை பார்த்து, இப்ப நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை எல்லாம் சுத்து போட்டாங்களே, வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. இது மனுஷனால கூடும், ஆனா தேவனால எல்லாம் கூடும். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் மாம்ச கண்களை பார்த்து வாழாத, உனக்குள்ள பயம் திகில் வரும். ஆனா ஆவிக்குரிய கண்களை உனக்கு தருந்தினா உன் பாளையம் எங்கிலும் கர்த்தர் உன் கூடாரத்தை சுற்றி உன் பிள்ளைகளை சுற்றி அக்கினி ரதமும் அக்கினி குதிரையுமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷனால கூடாது, தேவனால கூடும். ஒருவேளை அவன் ஒருவனா இருக்கிறான், அவன் தைரியம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஆராதிக்கிறீங்களே, தேவனை தேடி வரிய உன் பாளையம் எங்கும் கர்த்தர் உருவின பட்டயமுடைய தூதனை கொண்டு கர்த்தர் பாதுகாத்துன்னு இருக்கிறார். ஏன் எந்த வியாதி உன்னை அணுகாதபடி உன்னை சுகமாக்குறாரு. அல்லேலூயா. சின்ன வியாதிகள் வரும்போது, பலவீனம் வரும்போது உலகத்தான் நடுங்கி மரித்து போகிறான். ஆனா எல்லாம் பெரிய ஆபத்தில் உன்னை பாதுகாக்கிறாருன்னா உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, எலிசா இருக்கிறபடினால் சீரியத்தின் ராஜா என்ன பண்றான்? சமாரியாவில் ஒரு இராணுவத்தை அனுப்பி எப்படியாவது மேற்கொள்ள பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனா எலிசா எல்லாவற்றையும் என்ன பண்றான்? அறிவிக்கிறான். அல்லேலூயா. அப்ப எலிசாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உன் குடும்பத்தை குறித்து, உன் வீட்டை குறித்து, உன் சூழ்நிலை குறித்து எல்லாவற்றையும் அறிவிக்கக்கூடிய வார்த்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதை உணர்றீங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குதுன்னா உனக்கு வருகிற ஆபத்தை ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப இங்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியர் படையெடுத்து வருகிறது எல்லாவற்றை அறிவிக்கும் போது நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். நீங்க ராஜா சொல்றான், நமக்குள்ள இருக்கிற உளவாளி யாரியா? நம்ம சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கு அறிவிக்கிறவன் யாரியா? அல்லேலூயா. பாருங்க, அந்த சீரியர்
ராஜாவோடு கூட வேலைக்காரன் சொல்றான். அடுத்த வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். கவனிங்க, நீங்க பள்ளி அறையில உன் வீட்டுக்குள்ள அறையில நீ பேசுகிறதையும் சமாரியால இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா என்ன பண்ணுவான்? அதை அறிவிப்பான். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு மனுஷன் அந்த தேசத்துக்கு என்ன பண்றான்? வரும் காரியங்களை அறிவிக்கிறான். இப்ப ராஜா பார்த்தான். அல்லேலூயா. இப்ப நம்ம ராஜாவை மேற்கொள்ள தேவையில்ல, அந்த இஸ்ரவேலை என்ன பண்ண அழிக்க தேவையில்ல. அந்த ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணலாம்? அவனை காலி பண்ணிட்டோன்னா இந்த இஸ்ரவேலை என்ன பண்ணலாம்? வீழ்த்திடலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன், திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. அப்போ ஒரு மனுஷன் எலிசா மூலம் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தேசத்துக்கே ஒரு பாதுகாப்பு தருகிறார். அல்லேலூயா. இங்க எலிசா பாருங்க, அவன் எச்சரிக்கிறான். இந்த பாளையத்தில் சீரியர் படையெடுக்க வருவாங்க, நீ எச்சரிக்கையா இருந்து பாதுகாத்துக்கொள். எலிசா இருந்த நாட்கள் எல்லாம் அவன் படைகள் என்ன பண்ணான்? பாதுகாக்கப்பட்டான். ஒரு எச்சரிப்பை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தேவ மனுஷன்லாம் எதை நமக்கு காட்டுகிறார்கள்? தேவனோடு இருந்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்தவருடைய வாழ்க்கையில தேவன் வருகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ராஜா என்ன பண்ணிருக்கணும்? அவன் தான் சத்துரு எங்கு வரான்னு கண்ணமிட்டு கொண்டு இருக்கணும். ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிற உனக்கு தான் வரும் காரியங்களை அறிவிக்கக்கூடிய இரக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. இப்ப நோவா காலத்துல என்ன இல்லை? மழையை பார்த்தது இல்லை, ஆனா தேவ எச்சரிப்பை பெற்றான். அல்லேலூயா. இப்ப தேவ எச்சரிப்பை பெற்ற எப்படி இருந்தான்? பயபக்தி உள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான். நீ தேவனுக்கு பயந்திருப்பாயானால், தேவனுக்கு பக்தியா இருப்பாயானால், அல்லேலூயா, ஆண்டவர் உனக்குள்ள ஒரு பேழை உண்டாக்க பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பு உனக்குள்ள தருவார். அல்லேலூயா. அவன் தேவ எச்சரிக்கப்பட்டு அவன் என்ன பேழை உண்டாக்கினான். ஆண்டவர் அந்த வெள்ளத்தில் ஒரு சேதத்தை உண்டாக்கினாரு, ஆனா அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். சபைக்கு வருகிற ஐக்கியத்தில் கூடி வருவதில்லை, விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பயம் இருக்கணும், இன்னும் ஆயத்தம் படணும், இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் என்ன பண்ணீங்க? வரும் கோபத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கவனிங்க, ஆண்டவரை இவனுடைய கண்களை திறந்தருளும்னாரு. அல்லேலூயா. அப்ப கண்களை திறந்த உடனே அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் அந்த பாளையத்தில் சுற்றி கொண்டு இருந்தன. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே சத்துருக்கள் வராங்க. யாரை பிடிக்க வராங்க? எலிசாவை பிடிக்க வராங்க. இப்போ எலிசா சொல்றாரு, ஆண்டவர் இவங்களுக்கு கண்கள் மயக்கத்தை தாரும். அல்லேலூயா. இப்போ சத்துருக்கள் எலிசாவை பிடிக்க வரும்போது இப்போ எலிசா தான் கூட இருக்கிறத அறியாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த பெருங்கூட்டத்தை சத்துருக்களை எலிசா என்ன பண்ணாரு? அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற கூட்டங்களை நீ மேற்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்க தான் அவ்வளவு தூரம் வரான், ராணுவத்திலிருந்து வரான். ஆனா அவன் கண் மயக்கத்தை உண்டாகி அவனே வழி நடத்துறான். யாரு? எலிசாவே வழி நடத்துறான். எங்க? சமாரியாவில் வழி நடத்துறான். இப்போ உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்றான், இவங்களை என்ன பண்ணலாம்? வெட்டுட்டுமா? ஆனா எலிசா சொல்றான், நீ சிறைப்பிடித்தா நீ வெட்டு, ஆண்டவரே சத்ருவும் கையில் கொடுத்துக்கிறாரு. அவனுக்கு என்ன பண்ண? பந்தி ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து. அவன் வந்தவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அனுப்பு. அல்லேலூயா. காரணம் என்ன?
அவனுக்கு எதிராக எழும்பின கூட்டத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லாம மாற்றினார். அல்லேலூயா. இதெல்லாம் மனுஷனால கூடாதது, தேவனால கூடும். அவன் கண்களை மறைச்சிட்டாரு. அல்லேலூயா. ஒருவேளை அவன் ஊர்ல போய் சொல்லியிருப்பான், அங்க எலிசாங்கிற ஒரு மனுஷன் எங்களுக்கு என்ன விருந்து கொடுத்தாருப்பா, அவரை போய் பிடிக்க சொன்னீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க எலிசாவை குறித்து ஒரு சாட்சி வந்தது. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இங்கு பார்த்தீங்கன்னா பிரதானி சொல்றான், இங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. பிரதானி சொல்றான், கர்த்தர் வானத்தையே திறந்தாலும் என்ன நடக்கும்? இப்படி நடக்குமா? அல்லேலூயா. ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? அது என்ன பஞ்சமே வந்தாலும், என்ன பற்றாக்குறையே வந்தாலும், கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். அல்லேலூயா. அவன் சொல்றான் பெரிய பஞ்சம். நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல வாசிங்க. 25 6ஆம் அதிகாரம் 25 6:25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். கவனிங்க, எல்லாமே கழுகுடைய தலை 80 வெள்ளிக்காசு, ஒரு புறாக்கு போடுற தீனி 5 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. ஒரு மரக்கால் விற்க வேண்டிய விலை, ஒரு 100 ரூபாய் 5 ரூபாய் விற்க வேண்டிய பொருள் எவ்வளோ ஆச்சு? வெள்ளிக்காசுக்கு போச்சு. இப்போ அவன் கணிப்பில் சொல்கிறான் பிரதானி, இது ஒரு நாளும் முடியாது, வானமே திறந்தாலும் இதனால் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்னா, உன்னுடைய கண்களில் அதை காண்பாய், ஆனால் அதில் நீ சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா அலங்கத்தி மேல் நடந்து போறாரு பஞ்சத்துல. இப்போ ஒரு ஸ்திரீ சொல்றா, ராஜாவே எங்களை ரட்சியும். ராஜா சொல்றாரு, எனக்கே வயிற்றுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உன்னை எப்படி போஷிக்கிறது? அல்லேலூயா. அப்போ அந்த தந்திரமுள்ள லேடி சொல்றது, இன்னைக்கு உன் பிள்ளைய கொடு, நாளைக்கு என் பிள்ளைய கொடுக்குறேன். அல்லேலூயா. எப்படி பாருங்க, பிள்ளைய சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பஞ்சம். அதுமாரி பஞ்சம் வந்தா என்ன ஆகுறது? சர்ச்சில் எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருப்போம்? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் விலைவாசித்துக்கே நம்ம ஆட்டம் குத்துடுது. அல்லேலூயா. அரிசி 1 கிலோ 250 ரூபா சொன்னாலே என்ன வருது? பாஸ்டர் இந்த வாரம் வர முடியல பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. உன் கஷ்டத்தை சந்தோஷமா மாற்றுறது தேவனால கூடும். இந்த மாதம் வருமானத்தை அல்லேலூயா சந்தோஷமாய் மாற்ற தேவனால கூடும். இந்த பிரதானி சொன்னா இது முடியவே முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜா தேடுறான், எங்கப்பா அந்த எலிசா சும்மா இருக்கிற நேரத்திலாம் வந்து சொல்லுவான், இவ்வளோ பெரிய பஞ்சம் ஆயிடுச்சு, இவன் ஆளே காணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல இவன் தலையை வெட்டினா தான் எனக்கு என்ன ஆகணும்? கோவம் அடங்கும். அல்லேலூயா. அதை கூட எலிசாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். அல்லேலூயா. அந்த பொல்லாங்க கொலகாரனை தேடி வரா, அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்றார். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய பஞ்சத்தில் எலிசாவுக்குள்ள இருந்து வார்த்தை எப்படி வருது வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. அவனிங்க வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டது இப்போ எப்படியா? 1 மரக்காலம். அல்லேலூயா. அப்போ 1 மரக்கால்னா எவ்வளோ? உங்களை தான் கேட்குறேன், 1 மரக்கால்னா எவ்வளோ? 1 மரக்கால்னா 8 படி. அல்லேலூயா. அப்போ 8 படினா 16 கிலோ. அல்லேலூயா. அப்போ 2 மரக்கால்னா எப்படிங்க? 32 கிலோ. அல்லேலூயா. இப்போ 32. இப்போ கோதுமை வார் கோதுமை இருக்குது, இதுக்கு 2 என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் கேட்கலாம். கோதுமைன்றது ஸ்டோரில் வாங்குறது, வார் கோதுமைன்றது ரேஷன் கல்ல வாங்குறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாணயத்தில் வாங்க வேண்டிய விலைக்கு எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட இந்த நேரத்தில் நாளைக்கு ஆண்டவர் 1 மரக்கால். அல்லேலூயா. 1 சேக்கல். அல்லேலூயா.
நாளைக்கு ஒரு மரக்கல்ல நாணயத்தில் சாதாரண விலையில் வரப்போகுதுன்னு சொல்கிறார். இப்போ தான் அவன் சொல்கிறான், பிரதானி இது வானமே திறந்தாலும் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது நடக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் உனக்கு குறைவில்லாமல் நடத்துவார், நடத்துவார். நீ மீதம் எடுப்ப. அல்லேலூயா. ஒருவேளை நீ ஆரம்பத்திலே உண்டான கஷ்டம், போன மாசத்துடைய நெருக்கம் உன்னை இன்னும் தள்ளின்னு இருக்குதா? ஆனால் ஆண்டவரை நீ விசுவாசி. இது மனுஷனால கூட தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? வாசிங்கள் என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னாகுமோ 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பார் யார்? கவனிங்க, இப்போ சொல்றாங்க நாங்க வெஜிடேரியனே சாப்பிட்டோம், இப்போ எங்க வாய் எதை கேக்குது? நான்வெஜ் கேக்குது. அல்லேலூயா. நீங்க வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நமக்கு நம்முடைய உள்ளம் வாடி போகுது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம காரக்குழம்பு சாப்பாடு அப்பளம் வச்சிருக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுது? காரக்குழம்பு அப்பளம் பொரியல் வேற எதனா இருக்குதா? அப்ப எதை கேக்குது? வேற எதனா இருக்குதா? என்ன அர்த்தம்? சிக்கனுக்குதா? அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க கேக்குறாங்க, சாப்பிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்க நாக்கு என்ன பண்ணுது? இப்போ நான்வெஜ் தேடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான்வெஜ் சொன்னோன்னு முகம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாங்க என் உள்ள வாடுதான். அல்லேலூயா. வேற ஒன்றுமே இல்லை, சாப்பிட்டு மண்ணாவை சாப்பிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மோசேக்கு என்ன பாருங்க, வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே. கவனிங்க, இப்போ பிள்ளைங்க வேணும்னு கேட்குறோம். இப்போ பிள்ளைங்க அழும்போது என்ன பண்றோம்? என்ன சொல்றோம்? ஒரே உபத்திரமாகுது. இதுங்க பண்ற தாச்சல் தாங்க முடியல, அழுவுறோம். இப்போ எதுக்கு கிருபை கேட்கிறார் மோசே? இதுங்க கிட்ட இருந்து விடுதலை ஆகுது, கிருபை கேட்கிறார். அல்லேலூயா. 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 சொல்றாரு இதுங்க பண்ற யார்கிட்ட தான் அழுவுதுங்க போய் ஜனங்க? காடை கொடு. அது கனவுல காடை வந்துச்சு போல. அல்லேலூயா. காடை கொடு. சில நேரத்தில் அழுதா பிள்ளைங்களை சந்தோஷமா இருக்குமோ, சில அழுதும் போது நமக்கு என்ன ஆகுது? கோவம் வந்து எதாவது ஒன்று அடிக்குது. மோசேவால தாங்கவும் முடியல. கிருபை தாங்க ஆண்டவரே, இல்லைன்னா எனக்கு கொன்னே போட்டுருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வாழ்றதுக்கு பிடிக்காத அளவுக்கு அழ ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த ஊரில் இப்போ வனாந்தரத்தில் போயிட்டு நம்ம எதனா இப்போ இருக்கும் போதே நைட்டு ஒரு 9 மணிக்கு போயிட்டு சிக்கன் கடைக்கு போங்க, அவன் சொல்லுவான் இப்போ தான் சார் மூடிட்டு கழுவிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசிங்கள். 20ஆம் வசனம் வாசிங்க. 19 வாசிங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள். கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 1 மாசம் வரைக்கும் என்ன பண்ணுவேன்? காடே கொடுப்பேன். அல்லேலூயா. இப்போ மோசே சொல்லிட்டு இப்போ மோசேக்கு சந்தேகம் வருது. ஆண்டவரே 6 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, மொத்தம் 25 லட்சம் இருப்பாங்க. அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள். இங்கே அவர் கணக்கு பண்ணுறாரு பாருங்க. இவ்வளோ ஆடு மாடுகள்லாம் அச்சாலும் இதுங்க சாப்பிட முடியாத ஒரே பசியில் இருக்குதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 22ஆம் வசனம் வாசிங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திர மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அல்லேலூயா. ஆடு மாடு அடிச்சாலும் சமுத்திரத்தை சேர்த்தாலும் இவர்களுக்கு போதுமா? அப்போ உன் மூல அறிவினால உன் மனுஷ ஞானத்தினால ஒன்றும் முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. என் கை குறுகி போகல. அல்லேலூயா. 1 மாதம் வரைக்கும் அல்லேலூயா
2 முழம் உயரம் வரைக்கும் காடைகள் இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் மோசேன்னு சொல்றாரு, இது முடியவே முடியாது ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்ற, என் கை குறுகி போகல. அல்லேலூயா. அவர் காற்றை அனுப்பி எல்லா சமுத்திரத்தில் இருக்கிற காடைகளை வர வச்சாரு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவரால முடியுமா முடியாதா? பிரதானி சொன்னா வானம் திறந்தாலும் முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவங்க பற்கள் நடுவில் இருக்கிற இறைச்சி அவர்கள் மென்னு தின்னுகிற அளவுக்கு கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிற? அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் செய்கிற அற்புத அதிசயத்தை செய்தவர் உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்தில் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னை சந்தோஷப்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பஞ்சம் உண்டானது 2 ராஜாக்கள் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? கவனிங்க, அவங்க சொல்றாங்க, நம்ம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துச்சு. இன்னைக்கு அநேகருக்குள்ள மரணத்தை குறித்து பயம், மரண வீட்டை குறித்து பயம், மரண தெருவு. ஆமென். 108 வண்டி வந்தா பயம். அல்லேலூயா. ஊசி போட்டா பயம். எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம். ஆனா இங்க அவர்கள் சொல்றாங்க, நாம் என்ன சொல்றாங்க? நாம் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? வேதம் சொல்றது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆதாயம். அல்லேலூயா. ஆண்டவர் மரணம் குறித்து நீ பயப்படாத, மரணம் உனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அவர்கள் பாளையத்தில் புறம்பே இருந்தவர்கள். இப்ப வேதம் சொல்லுது, அவர்கள் சீரிய படையில் ராணுவத்தில் முன்னணியில் இருக்கிறாங்களா? அல்லேலூயா. மரணத்தை குறித்து பயப்படாதவர்கள் முன்னணியில் இருப்பார்கள். மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் வீட்டுக்குள்ள ஒளிந்து இருப்பார்கள். அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் பாருங்க, ஆண்டவர் பாருங்க அந்த சீரிய ராணுவத்துக்குள்ள போகும்படி அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் இப்பொழுதும் போல எப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலும் எனக்கு உண்டான வாஞ்சைக்கு நம்பத்தக்கதாய் அப்படி முடியும். அல்லேலூயா. அவங்க பாளையத்துக்குள்ள போனாங்க, சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள். அல்லேலூயா. அவங்க பாருங்க, வெள்ளாம் கூடாரத்தில் போய் சாப்பிட்டு திருப்தி வந்து அவங்க சொல்றாங்க, நம்ம இந்த நற்செய்தி அறிவிக்காமல் இருக்கக்கூடாது, நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களால் அற்பமாக தள்ளப்பட்டிருந்த குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள். காரணம், அல்லேலூயா, மரணத்தை குறித்து பயம் இல்லை. அல்லேலூயா. காக்க வேண்டிய ராஜா போய் ஒளிஞ்சு இருக்கிறான். ஐயோ, சீரியர் வந்துட போறாங்க, நம்ம பட்னியா இருக்கிறோம், நம்மளை சாகடிக்க வர போறாங்க. ஆனா போய் இவங்க போய் சொல்றாங்க, சீரியர் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. பிசாசு உன்னை விட்டு விலகி இருக்கிறான், நீ பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வெறும் சத்தத்தை கொண்டு சத்துருவை ஓட வைத்தார். அல்லேலூயா. எலிசா சொன்னது போலவே ஒரு மரக்கால், அல்லேலூயா, கோதுமை என்ன பண்ணுச்சு? அதே நாள விற்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒருவேளை தலைக்கீழா இருக்கிறதா? எப்பொழுது மாற்ற முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இது மனுஷனால முடியாது, என்ன நம்பினா தேவனால் எல்லாம் கூடும். அந்த மீதியானே சொன்னா, அவன் அதை கண்டான், ஆனா ஜனங்க அவன் மேல மிதிச்சுன்னு போனாங்க. அல்லேலூயா. அவன் அதை கண்டான், சாப்பிடல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எலிசாவின் நாட்களில் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நாகமானுடைய வாழ்க்கையில் அவன் மாம்சம் மாறி, சுவாபம் மாறி, தேவன் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். அன்னைக்கு எலிசாவை எதிர்க்க ஒரு விரோதமான கூட்டம் மேற்கொள்ள வந்தது. ஆனால் கர்த்தர் அவன் பாளையம் எங்கிலும் அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரமாய் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பஞ்சம், ஒரு பெரிய கஷ்டம், நெருக்கம் வந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல இருந்தது. எலிசா சொன்னா, இந்த நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா.
ஒருவேளை உடைய வருமானம், உடைய தேவைகள், உன் குடும்ப சூழ்நிலைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதா? நீ கர்த்தர் அந்த கஷ்டத்தை நீக்கி ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறார். இது மனுஷனால கூடாதது, ஆனா ஆண்டவரால முடியும். நீ விசுவாசத்தை விட்டுடாத. நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இவ்வளவு மலை போல இருக்கிற இந்த தேவைகள், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எப்படி நான் மேற்கொண்டு போக முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொன்னா, இவைகளெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உம்மை விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், 100 தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் நீ கடனாளியாய் நீ இருப்பதில்லை, உன்னை கடன் கொடுக்கவளாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் சரீரத்துக்காக, ரத்தத்துக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை நினைவு கூறும்படியாக, இவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக, இந்த பங்குக்காக, அவர் கொடுத்த தயவுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை அவர் வரும் வரைக்கும் நாம் இதை பானம் பண்ண வேண்டும். இது ஒருவரும் ஒரு நாளும் பானம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. அவருக்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அவருக்குள்ளே நம் உறவு இருக்கிறது. அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறோம் என்கிற ஒரு பயம், ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூடாரத்தில் இருக்கணும். அவர் சந்நிதி முன் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். நம் கரைத்திரையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் நமக்குள்ளே உண்டாகும்படியாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திரு விருந்திலப்பா ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணி இருக்கிறோம் அப்பா. ஒரு தேவ பலன் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை கூடாரத்தை மூடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே நீர் வழிநடத்துவீராக. மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படியாக, கூடாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையின்படியாக, ஒரு மறு ஜென்ம காலத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு முன் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் தரிசித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உதவி செய்வீராக. ஒருவரும் ஆண்டவரே தங்கள் அழைப்பையும் மேன்மையும் அசட்டை பண்ணாதபடிக்கு இதை மேன்மைப்படுத்தும்படியாக கனமுள்ள பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.